விவோலேருந்து Y200 Pro 5G அப்படிங்கிற ஒரு என்ட்ரல் ஸ்மார்ட் ஃபோனை விவோ நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் இது கர்வ்டு AMOLED டிஸ்பிளேயாக வருது. எட்ஜஸ்லாம் சைடில் கர்வ் பண்ணிச்சிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்கு. மேலும் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. மற்றபடியே DCP3 டிமிங் மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருந்த மாதிரி தெரியல. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஓரளவு ஓகேயாக இருக்கு. ஃபோனோட பில்டை பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் நமக்கு கிளாஸ் டிசைன் தராங்க. கலர்ஸை பொறுத்தவரைக்கும் பிளாக் மற்றும் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இந்த பிளாக் கலர் வெர்ஷன் வாங்கும்போது ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக் சைடில் கொடுக்காங்க. கிரீன் கலர் வாங்கும்போது நமக்கு இந்த சில்க் ஸ்டைலில் ஒரு கிளாஸ் டிசைன் பேக் சைடில் கொடுக்குறாங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 695 அப்படிங்கிற ஒரு ஆக்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 5G சிப்செட்டாக வருது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட 619 அப்படிங்கிற ஜிபி கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 76 ரேங்க் கிடைக்குது. 100க்கு 41 மார்க் எடுக்குது. இது சீக்கிரம் சிப்செட்டாக தராங்க. ஸோ பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் அந்த அளவுக்கு விளாட முடியாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷனில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. ரேம் அண்ட் LPDDR4S RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் இதில் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OSல ஃபன் டச்சோட 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு ஒரு வருடத்துக்கான அப்டேட்ஸ் வேணா தருவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. அதே ஃபோனோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ஸில் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 64 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.7 அபர்ச்சரில் வருது. ரெண்டாவது 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் தராங்க. இது f2.4 அபர்ச்சரில் தராங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மற்றபடி ஃபோனோட பேக் சைடு RR ரிங் ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால நமக்கு இந்த ஃபிளாஷ் நல்லாவே இருக்கும். அதே ஃப்ரண்ட்ஸ் செல்ஃபி பொறுத்தவரை 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 அபர்ச்சர் தராங்க. நெட்வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 5Gக்கான SANS சப்போர்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 7 5G பேண்ட்ஸ் தராங்க. இது போக டியூல் 4G VoLTE, Bluetooth 5.1, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரி விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பொறுத்தவரை இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி 44 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வெறும் 28 நிமிஷத்தில் எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. சார்ஜ் பண்ணுறக்க USB Type-C போர்ட் தராங்க. மேலும் இந்த ஃபோனில் சார்ஜர் பாக்ஸோட தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு விவோட இந்த Y200 Proவோட விலையை பொறுத்தவரையும் 24,999 அப்படிங்கிற விலையில் நமக்கு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. கடைசியாக நமக்கு இந்த ஃபோனோட விலையை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிகேஷன் டூ மச் தான் சொல்லணும். காரணம் ஸ்னாப்டிராகன் 695 சிப்செட்டை கொடுத்துட்டு அது 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டோரேஜும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்பீடில் கம்மியாக இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்துட்டு அதை 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு வந்தால் அது நியாயமே இல்லை. ஸோ அதான் இந்த ஃபோனில் நடந்திருக்கு. ஸோ மற்றபடியாக இந்த விவோட 200 Pro 5Gயில் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இல்லை. அது ப்ரோங்கிற பேர் வைக்காமலே 200ன்னு விற்றுருக்கலாம். அது ஏன் ப்ரோன்னு கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் இந்த விவோட 200 Pro 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸே மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.